கட்சியினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. கட்சி சென்ற இடங்கள்லாம் கழக தோழர்கள் மிக சிறப்பாக உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் முதல்வர் சொல்வது போல 7வது முறையாக கழகத்தான் ஆட்சி அமைக்கும், அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வருகிற வரை நம்முடைய கழக தோழர் உற்சாகமாக எல்லாம் சொல்லி அரசு சார்பாக இன்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற அதையும் சொல்லி இருக்கிறார்கள். அனைத்துமே குறித்து வைத்திருக்கிறேன். முதல்வரிடம் தெரிவித்து அரசு சார்பாக செய்யப்பட வேண்டிய பணிகளை நிச்சயமாக செய்து முடிப்போம். எனவே ஒரு பிறகு நல்ல உற்சாகத்தோடு கழக தோழர்கள் எங்களுக்கு உற்சாகத்தோடு சொன்னார்கள். எது அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து திமுகவை தலைவரை விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி எல்லா தேர்தலையும் 10 தேர்தலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. இந்த தேர்தலையும் திமுக ஜெயிக்கும். எல்லாம் சொல்றாங்க. பொதுமக்கள் முழுமையாக தலைவருக்கு நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எந்த காலத்திலும் கழக தோழர்கள் உற்சாகமாக இருந்து நான் பார்த்ததில்லை. மிக சிறப்பாக உற்சாகமாக எங்களுக்கு உற்சாகம் மூட்டி இருக்கிறார்கள். 30 தொகுதியெல்லாம் சொல்லாங்க. போன தடவை 44ல் 40 வெற்றி பெற்றோம். 41 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. 41 தொகுதி ஒரு 2-3 தொகுதி தவிர பாக்கி எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு. இல்ல எல்லாரும் கேட்டிருக்காங்க. முடிவு பண்றது முதலமைச்சர்ல முடிவு, கழக தலைவர்ல முடிவு பண்ண. நான் எப்படி முடிவு சொல்லுவேன்? சொன்னதை தோன்றதை சொல்றேன். முதல்வர் முடிவு எடுப்பார். தெரியல, அது தெரியல.